மீனராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசி அதிபதி கிரக குரு பகவான் சூரியனுடன் 5ஆம் பாவத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த 5ஆம் பாவத்தில் உச்சமாக இருக்கிற குரு பகவான் சூரியனுடன் இருக்கும் பொழுது பேர் புகழ் வசதி உங்கள் பசங்கள்னால் உங்களுக்கு இருந்த அலைச்சல்கள் குறைகிற காலம் என்று சொல்லலாம். ஆனாலும் 7 நாட்டு சனி இப்பொழுது ரன்னிங்கில் ஜன்ம சனியாக இருக்குது. அலைச்சல்கள் கொடுத்து தான் பணம் கொடுக்கும் தவிர ஒரு நாள் சும்மா அப்படியே எல்லாமே நடந்துடும் அப்படி கிடையாது. அதுவும் இந்த 25 வயசுலேருந்து 35 வயசு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் பண வசதி ஏற்படுத்தும். கம்மியாக வயசு இருக்கிறவங்களுக்கு அப்பாவுக்கு பிரச்சனை இருக்கும். இந்த 40லேருந்து 70 வயசில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் காலில் வலி வருது. ஃபினான்ஸ் டைட்டாகி இப்பொழுது கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற டைம் என்று சொல்லலாம். இதில் பல பேர் வேலையை விட்டுருப்பீங்க. ஸ்தான தோஷத்தினால உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் நல்ல பணம் சம்பாதிப்பீர்கள். மனதில் இருக்கிற சகல கஷ்டங்கள் குறைகிற காலம் என்று சொல்லலாம். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சுமாரான ஒரு பதவி கிடைக்கும். அதனால் இவ்வளோ நாள் இல்லாத வசதி இப்பொழுது கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். செலவுக்கு கையில் கொஞ்சம் பணம் தங்கும் அப்படின்னு 7 நாடு சனி இருந்தாலும் பணம் தங்கும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் மன கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெளியே வருவீர்கள். ஏனென்றால் 3ஆம் பாவத்தில் செவ்வாய் 2ஆம் பாவத்துக்கு அதிபதியாக இருக்கு. 3ஆம் பாவத்தில் 4வது பாவத்தில் புதன் 5ஆம் பாவத்தில் தான் சூரியன் குரு இல்லையா? அதனால் அலைச்சல்கள் குறையும் அப்படின்னு சொல்லுவேன். சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சும் 7வது பாவத்தில் இருக்கார். 7ஆம் பாவத்தில் இருக்கிற சுக்கிரனை சனி பகவானை சுக்கிரன் பார்த்தால் மனைவியின் ஆரோக்கியம், அதாவது லைஃப் பார்ட்னரின் ஆரோக்கியம் கெடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. தேவையில்லாத வீண் யாத்திரைகள் செய்ய வேண்டிய காலம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லலாம். நீங்கள் வியாபாரத்தில் ஓரளவுக்கு நல்ல ப்ராக்ரஸ் என்று சொல்வேன். அதே நேரத்தில் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் சுமாரான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். விவசாயிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப அலைச்சல் அதிகமாகவே இருக்கும். கலைஞர்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். பண வசதி கம்மியாக இருக்கும். ஆனால் இவ்வளோ மாதம் பணம் இல்லாமல் இருந்து இதெல்லாம் வேலையையும் ப்ராஜெக்டையும் விட்டுடலாம் என்று நினைத்த மீனராசிக்காரர்கள் வேலையை விடாமல் இந்த வேலையை நம்ம முடிச்சிடலாம் என்று எப்படியாவது முடிப்பீர்கள். வீட்டில் வயதான அப்பா அம்மா அண்ணி எல்லோருக்கும் இந்த 7 சனி நன்மை செய்யும். ஆனால் இது என்ன சொல்லுது சனி? நீங்கள் உஷாராக உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால், சாப்பாடு சரியான நேரத்தில் சாப்பிடவில்லை என்றால் உங்களுக்கு நான் நோயை கொடுப்பேன். அதனால் சாப்பாடு சரியாக சாப்பிடுங்க. டைமு சாப்பாடு சாப்பிடு. ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டை சாப்பிடக்கூடாது. ஸ்டூடெண்ட்டுகளுக்கு இந்த மாதம் சுமாரான மாதம் என்று சொல்வேன். ஆனால் போன 2 மாதத்துலேருந்து இப்போ இந்த மாதம் பெட்டராக இருக்கும். மனம் இருக்கும். நம்ம படிக்கலாம், நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம், தைரியமாக வேலையை செய்யலாம். அந்த மாதிரி ஒரு மன மாற்றுதல் வாழ்க்கையில் ஏற்படும். மனசில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். இதெல்லாம் இல்லைப்பா, நம்ம வேலையை செய்தால் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம். அந்த மனபாவம் மனப்பக்குவம் உருவாகும் என்று சொல்லலாம். நீங்கள் சிங்கிள் லேடியாக இருக்கீங்க அப்படின்னா மீனராசியில் சில சிக்கல்கள் இருக்குமா, அலைச்சல்கள் இருக்கின்றதுமா. ஏன்னா பரிகாரம் செய்யலாம். பரிகாரமாக மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம். சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு, ஆஞ்சநேயர் பூஜை, ஹனுமான் சாலிசா அல்லது அரச மரத்துக்கு கீழே தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் மீனராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.